எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய மகிமையான கிருபையினால் நேற்றைய தினத்தில் கூட நீங்கள் கடைசி காலத்தை குறித்து பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட போகிற காரியம் உண்டு, நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற காரியங்களை வேத பாடமாக 10 நிமிடம் நீங்கள் கேட்டீங்க நேற்று. அப்ப இன்றைக்கு உபவாச ஜபம் இத நீங்க இந்த காணொளி மூலமா கேட்க இதை நாங்க அறிவிக்கிறோம். ஆனா ஆலயத்துல ரோமருக்கு எழுதின நிருபத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஜபம் உபவாசம் ரெண்டையும் சேர்த்து இந்த ஜப நாட்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 7-11 வரைக்கும் பாருங்கள். மத்தேயு 7:7 வசனம். ஆண்டவர் அநேக விஷயங்களை சொல்லி வர்றார். தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற வழி, எப்படி தேட வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி வரும்போது இந்த இடத்துல 3 காரியம் சொல்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல கேட்க வேண்டும். 2வது என்ன சொல்றாரு பாருங்க, தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். 3வது தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. 3 காரியம் சொல்றாரு. கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். கேளுங்கள்னா என்ன? நாம உள்ளம் திறந்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் பரம பிதாவினிடத்தில் சொல்ல வேண்டும். சொன்னாதான், மனசுலயே வச்சிருந்தா எப்படி தெரியும்? அதனால மனசுல இருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நம்முடையது. அவர்கிட்ட நாம சொல்லிடணும். அப்ப கேட்க வேண்டும், கேளுங்கள். 2வது தேடுங்கள். எப்படி தேடுறதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க பாருங்க, தன்னுடைய கவனத்தை ஃபுல்லா யோசித்து, இந்த பொருள் இங்கதானே வச்ச, என்னுடைய காரியம் அங்கதானே இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சிலத விளக்கு கொளுத்தி லைட் போட்டு தேடுவாங்க. சிலர் அங்க மூளை முடுக்கெல்லாம் போய் அலைஞ்சி தேடுவாங்க. அத போல தேடுவது. ஏன்னா நமக்குரிய காரியம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. பூமிக்குரிய காரியத்துக்கு நாம தேடுற விஷயம். ஆனா அவரை நாம் தேட வேண்டுமா? தேடுதல். பைபிள்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. 3வது ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுறதுன்னா என்ன? ஒரு வாசற்படியில் வெளியில நிக்கிறாங்க, கதவு மூடப்பட்டிருக்கு. கதவு தானா திறக்குமா? தானா திறக்காது. அப்ப என்ன செய்யணும்? அந்த வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடணும்னா, வீட்டுல உள்ளவங்கள்ட்ட போய் பேச வேண்டுமானால் அந்த கதவை தட்டினாதான் அங்க இருக்கிறவங்க திறப்பாங்க. அப்போ 3 காரியம் சொல்றாரு. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த காரியத்தை செய்தால் கண்டிப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னபடியே என்ன வேணும் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, 8ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏனென்றால். ஏன் கேட்க வேண்டும்? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். கேட்காதவன் அதை பெற்றுக்கொள்றது. ஞானமா? கேட்கணும். பலமா? கேட்கணும். ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். யாரா இருந்தாலும் சரி, அது எந்த இனம், எந்த மொழி, எந்த காரியமா யாரா இருந்தாலும் சரி, கேட்கிற எவனும், கேட்கிற கிறிஸ்தவம் மட்டும்தான், கேட்கிற தேவ பிள்ளை மட்டும்தான் இல்ல, யாரு கேட்டாலும். ஆனா அவர்கிட்ட தெய்வமே, எனக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிற, எங்களுக்கு நீங்க தான் உதவின்னு சொல்லி கேட்டால் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். 2வது தேடுகிறவன் கண்டடைகிறார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். அப்ப தேவனை தேடுவது எதற்கு? ஆண்டவரை பார்க்க. தேவனை தேடாதவன் தெய்வத்தை பார்க்க முடியாது.
தேவனை தேடுகிறவர் தேவனை பார்க்க முடியும், காண முடியும். மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்ட வேண்டும், அப்பொழுது திறக்கப்படும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு சிறையில் இருக்க ஆண்டவர் விடுவித்தார். செபிக்கிற ஒரு வீட்டுக்கு வர்றாரு, வந்து தட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே மற்றவங்க திறக்கல. அப்புறம் பேதுரு தான் அறிந்த பின்பு அவர் தட்டி கொண்டு இருக்கும் போது கதவு திறக்கப்பட்டது. அப்புறம் உள்ளே போகிறார், நடந்த சம்பவங்களை சொல்லுகிறார். அப்ப தட்டி கொண்டே பதில் பெறுகிற வரைக்கும் இவங்க எங்களுக்கு உதவி செய்யல, அதனால நான் தட்ட வேண்டியில நின்றுட்டு போயிடான்னு சொன்னால் அங்க உள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தட்டுகிறவன் எவனும் அவனுக்கு திறக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுற, வாசற்படியில் நின்று கதவை தட்டுற ஒருவன் இந்த தட்டுற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள போவேன், அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நானும் அவனோட போஜனம் பண்ணுவேன் என்பதாக அந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம கூட தேவ சமூகத்தில் இந்த 3 காரியங்களை செய்வோம். நாமெல்லாம் அதை போல அனுபவத்தை பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு என் குடும்பத்தின் நிலைமை அப்படி இருக்கு, என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை இருக்கு, எத்தனை வருஷம் இப்படி ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுறோம், நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு ஒருவேளை நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கலாம். உண்மைதான், நீங்க எந்த ஒரு காரியம் இருக்கலாம், கரெக்டா ஆண்டவர் சொல்லுகிறபடி உண்மையாய் கர்த்தரை கேட்கும் போது, கேளுங்கள்ங்கிற தலைப்புல பெரிய செய்தி உங்களுக்கு கொடுக்க முடியும். தேடுங்கள் என்கிற தலைப்பில் சில செய்தி உங்களுக்கு கொடுக்க முடியும். தட்டுங்கள்ங்கிற தலைப்பில் உங்களுக்கு அநேக வசனங்களை கொண்டு பெரிய விரிவான செய்தியை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப ஜெபம், உபவாசம் என்கிற நிலையில் இப்போ அந்த மத்தேயு சுவிசேஷத்துல இந்த 3 காரியத்தை செய்யுங்க. கேட்டால் ஆண்டவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார், தேடினால் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். எனவே நம் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நம்ம செய்ய சொல்லி நாம் செய்வோம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் பிறகு நீங்கள் பிறருக்கு சொல்லுவீங்க, என் ஆண்டவர் சொன்னார், நாங்கள் கேட்டோம், கீழ்ப்படிந்தோம், இன்றைக்கு எங்களை அருமையாய் கர்த்தர் நடத்துகிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும். கண்களை மூடி செபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கவனித்த கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கேட்கவும், தேடவும், தட்டவும், பெற்றுக்கொள்ளவும், காணவும், ஆண்டவரே எங்களுக்காக அடைக்கப்பட்ட எல்லாம் திறக்கப்படவும் நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அற்புதமாய் நடத்தும். உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.